உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த 2025 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதே போல் ராகு கேது பகவான் பெயர்ச்சி வரும். பெயர்ச்சி வந்தால் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லி தனித்தனியாக சொன்னோம். ஆனால் இந்த வீடியோவில் என்னென்னா, இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியும் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த 3 கிரகங்களுடைய செயல்பாடு, அதாவது ராகு கேது பகவான் ஒரு கிரகமாகவும் குரு பகவான் சனி பகவான் என்ற கிரகங்களை 3 கிரகங்களாக இணைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள், மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன விஷயத்தை தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலபுருஷன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து அனைவருக்குமே சந்தோஷத்தையும் அனைவருக்குமே நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை தன் மூலமாக கிடைக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எதையும் தனக்காக நினைக்காமல் பிறருக்காக வாழக்கூடிய, பிறருக்காக வாழ்ந்தாலும் அவர்கள் செய்யும் தவறை எடுத்துக்காட்டாக சுட்டி காட்டக்கூடிய தைரியமான ராசி சிம்ம ராசி. அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் மூலமாக, அதாவது 2ஆம் இடத்தில் அமர்ந்த கேது ராசியில் அமர்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். 8ஆம் இடத்தில் இருந்த ராகுவோ 7ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்தார். இப்போ 11ஆம் இடத்துக்கு அமர்ந்து விட்டார். ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுது. சிம்ம ராசிக்கு நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோ சொன்னது தான் ஒரு பாயிண்டாக வருது என்னை பொறுத்தளவு. ஏன்னா சிம்ம ராசியை ஒரு பதட்டத்தையும் அதிகமான பயத்தையும் கொடுக்க வச்ச மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சுன்னா இந்த சனி பயிற்சி வீடியோ இருந்திருக்கும். உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் வச்சு செய்ய போகிறாரு, ரொம்ப செய்ய போகிறாரு, போராட்டமான நிலையை தரப்போகிறாருன்னு சொல்லி பேசிக்கிருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்கு தான் சனி பயிற்சி ஆறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டோம். நிறைய சிம்மராசினியர்கள் ஆமாம் என்று சொன்னாங்க. அதை பார்த்த நபர்களுக்கு தெரியும். ஸோ மேபி இப்போ தான் இந்த நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அதாவது சனி பகவான் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 2.5 வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் இருந்தார். சமசத்ம பார்வையில் தான் உட்கார்ந்தார். அப்போ 7ல் இருந்தப்போ நீங்கள் என்ன சிறப்பாக இருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தீங்க? இல்லை, ரொம்ப மோசமான நிலைமை தான் இருந்துச்சு. சிம்மராசிக்குரிய கம்பீரமும் கௌரவமும் எல்லாமே பாதிப்படைஞ்சிச்சு. என் கௌரவம் என்ன தெரியுமா அப்படிங்கிற வார்த்தை பின்பமாகவே போயிட்டது. பின்னாடி என்ன சொல்கிறேன்னா ஒரு ஷேடோ அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும். எல்லா இடங்களிலும் கஷ்டப்பட்டீங்க. உங்களுடைய தனித்துவம் வெளியே கொண்டு வரவே முடியல. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தையே சமசத்துவம் பார்வையாக சனி பகவான் 2.5 வருஷமாக பார்த்தது போராட்டம் மட்டுமே போராட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவர் மட்டும்தான் அப்படியா, நாங்களாம் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேது பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்து நீ எதுவும் பேசுவ அப்படிங்கிற மாதிரி உங்களை வச்சு செஞ்சார். என்ன பேசுனாலும் தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. சிம்மராசிக்காரங்க இயல்பாகவே பல பிரச்சனைக்கு, மற்றவர்களுடைய பல பிரச்சனைக்கு போய் ஒரு புரிதலுடன் அவங்கள சேர்த்து வைக்கணும், புரிதலுடன் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணுங்கிறக்காண்டி முயற்சி எடுக்கிற நபர் தான் சிம்மராசி. முடியாத பட்சத்து தான் ஒரே ஒரு அடிச்சனே இருக்க மாட்டேன் அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு பேசி புரிய வைக்கலாங்கிற தாட் உங்கள்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட உங்களையே பேசியே விடாமல் கிரகங்கள் லாக் பண்ணிடுச்சு. ஸோ எப்போ தான் நம்ம ஒரு சில கருத்துக்களை சொல்கிறது, எப்போ தான் நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும். அவ்வளோ தாக்கம். பல நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையே இல்லாமல் திண்டாட்டம் வந்திருக்கும்.
நல்ல ஒரு பொசிஷன், பெரிய பொசிஷன். நீங்கள் தான் உங்களுக்கு கீழே ஒரு 20 பேரை வச்சு இல்லை 100 பேரை வச்சோ வேலை வாங்கக்கூடிய தகுதியும் ஆற்றலும் உங்களுக்கு இருந்த நிலையில் அப்படியே ஃப்ளாப். என்ன நடந்துச்சுனே தெரியல. இந்த 1.5 வருஷத்தில் என்ன நடந்துச்சுனே தெரியல. நான் என்னுடைய அங்கீகாரத்தை இழந்த மாதிரி நானே உணர்ந்துட்டேன். அதுக்கான செயல்பாடுகள் சூழ்ச்சியின் மூலமாக ஏற்பட்டதுங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு நினச்சி நம்மளோட ஜாதகம் பார்த்த நபர்கள் நிறையவே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கிரகங்களுடைய செயல்பாடுகள். கிரகங்கள் உங்களுக்கு 20% கொடுத்தது தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் வேலை பார்த்துருக்கோம். சில நபர்களுக்கு வெளியே சொல்ல வேண்டிய சூழ்நிலை, சில நபர்களுக்கு சொல்லாமல் உள்ளே தண்ணி குடிச்சு முழுங்க வேண்டிய சூழ்நிலை நடந்திருக்கு. இந்த சிம்ம ராசியில் வேறு வழி இல்லை. ராஜா என்னைக்காச்சும் தன்னுடைய பிரச்சனை வெளியே சொல்லுவாரா? சொல்லுங்கள். இல்லை ராணி தன்னுடைய பிரச்சனை வெளியே சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த கூட்டம், அதாவது சுற்றி உள்ள கூட்டம் அனைத்துமே உங்களை நம்பி இருக்குது. அப்போ நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு போய் வெளியே சொன்னால் உங்களுக்கான அங்கீகாரம் போயிடும். ஸோ அதனாலேயே பல பேர் என்னென்னா தனக்குள்ளேயே தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு பேசாமல் இருப்போம். இப்போ என்ன செய்ய, தண்ணியை குடித்தா உள்ளே போயிட்டாச்சும் அப்படி இனிமேல் வராதான் பார்ப்போம் அப்படிங்கிற ஏக்கத்தில் நிறைய பேர் வாழ்ந்துருப்பீங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கு விடிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் போராட்டத்துக்கு விடிவு இருக்குது, கவலைப்படாதுங்கிறத கிரகங்கள் அமைச்சு கொடுத்தன. போதும் இதுக்கு மீறி அடித்தா இவருடைய டோட்டல் கம்பீரமும் காணாமல் போயிடும். ஸோ இவர் இனிமேல் சிறப்பாகட்டும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காண்டி கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது. கேது பகவான் 2ஆம் இடத்துலேருந்து ரிலீஸ் ஆனதே மிகப்பெரிய யோகம். கேது அப்படின்னா உள்ள ராசிக்குள்ளே வந்துட்டாரே, அது அப்படின்னா பிரச்சனை கிடையாதா அப்படின்னு நீ கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக சில விஷயங்கள் இருக்குது, அதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணினா பிரச்சனை கிடையாது என்பது உண்மை. நீங்கள் கிட்டத்தட்ட அந்த ஜூன் மாதத்துலேருந்து ஒரு ஜூலை மாதம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். என்னங்க மே மாதம் வரைக்கும் நிதானமாக இருங்கன்னு சொன்னீங்க அப்படிங்களாம். நீங்கள் என்னென்னா செவ்வாய் உள்ளே வரார். இந்த ஜூன் மாதம் கிட்டத்தட்ட 7ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஸோ அந்த அந்த மந்த்து அவர் ரிலீஸ் ஆகி போகும்போது உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். உங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் சால்வ் ஆகிடும். ஒரு 40 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். 35 நாள் 40 நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க இன்னும் கொஞ்சம் சிறப்படைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி இந்த 40 நாளும் போராட்டம் இருக்குன்னு நான் சொல்லலை. அப்போ இருந்த போராட்டத்தை விட இப்போ பரவாயில்லையா, நான் ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன், பரவாயில்ல, எனக்கே தோணுது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தலாம் என்பது உண்மை. திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு மனம் வருத்தப்பட்டு என்ன பண்ணே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு யோசித்து கொண்டு இருக்கிற, அதை அதிகமாக நடந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் குடும்பத்துக்காண்டியாச்சும் நடக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நம்முடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாக்கியம் செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்ட, குடும்பமே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன், எனக்கு உற்றார் வேண்டாம், உறவினர் வேண்டாம், நண்பர் வேண்டாம், யாருமே வேண்டாம், நான் பேசாமல் எங்கிட்ட போய் காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற பேசுகிற வார்த்தை அப்படியே மாறி உங்களுடைய உறவுகளுடைய செயல்பாடுகள், உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. குரு மிகப்பெரிய பக்க பலமாக சிம்மராசிக்கு இருக்க போகிறார். 11ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். உங்களுடைய அறிவு ஆற்றலை வளர்க்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையை நடத்தி வைக்க போகிறார். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணுங்க? குருவின் ஆதரவு இருந்தால் போதுங்க. எந்த கிரகம் எங்கேருந்து அடித்தாச்சு, அதாவது என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய குருநாதரோ இல்லை உங்கள் அப்பாவோ உங்கள் கூட இருந்து நான் இருக்கேன்டா சொல்லிட்டா நீங்கள் கவலைப்படுவீங்களா? வாடா பாப்பண்டா அடித்து பாப்பண்டான்னு சொல்லி நிற்பீங்களா? அதே மாதிரி தான் குரு பகவானுடைய பார்வை ஒன்று உங்களை இந்த காலகட்டங்களில் இந்த கிரக நிலைகளில் டாப் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களை இயக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் செயல்பட போகுது என்பது உண்மை. இப்போ கேது பகவான் ராசிக்குள்ளே வந்திருக்கனால நான் என்னையா செய்யணும் அதை மட்டும் சொல்லிடுங்க. கேது ராசிக்குள்ளே வந்துட்டார். ராகுவை கூட குரு பார்த்து கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் கேது ராசிக்குள்ளே இருக்காரே, அதுக்கு ஏதாவது விடுதலை இருக்கா அப்படின்னா, கேது பகவான் ராசியில் அமர்ந்திருக்கனால விநாயகரை அனுதினமும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகரை வழிபாடு செய்யாமல் எனக்கு எந்த விஷயமும் கிடையாதுயா அப்படிங்கிறத நீங்கள் பக்குவப்படுத்திட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது. இன்னும் ஒரு 40 நாளைக்கு யாராச்சும் உங்கள்கிட்ட அதை பண்ணு இதை பண்ணு புதுசாக சொன்னாலும் யாரையும் நம்பி ஏமாறாமல் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் நினச்சா பல பேருக்கு வாழ்க்கை கொடுக்க முடியுங்கிற பலபடியும் அந்த தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டால்
கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இணைந்து உதவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவான், மங்களகரமான குரு பகவான் இவர்களுடைய செயல்பாடுகள் இந்த 2025 மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டுக்கிட்டே வரணும். ஸோ நீங்கள் ஒரு அன்பான முறையில், ஒரு உண்மையிலேயே உணர்வுபூர்வமான முறையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஏதாவது நல்ல விஷயங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும். அதற்கு உங்களுடைய ஆதரவு உறுதியாக நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கு சொல்வது என்னென்னா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்மளுடைய ஆன்மீக சேனலை எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உறவில், உங்களுடைய நண்பர்களில், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் உடன் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினால், நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு உங்கள் மனசுக்கு தோன்றினால், உறுதியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். தற்போது வரை சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களான இவர்களுடைய செயல்பாடு அது உங்களுடைய வாழ்க்கையில் 20% செயல்படுத்தும் என்பது உண்மை. இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்லைன் கன்சல்டிங் உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதகம் சொல்லப்படும். அதை தவிர்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஒன்று நான் ஜாதகம் பார்த்துக்கிருப்பேன், இல்லாட்டி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ பேசிக்கிருப்பேன். ஸோ இந்த சூழ்நிலையில் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஃபோன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக எஸ்எம்எஸ் செஞ்சுருங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் இருக்கிறதோ உறுதியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிடம் எப்படி கற்றுக்கொள்வது, ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு எத்தனை மணிக்கு சொல்லிக் கொடுப்போம், அந்த ஜோதிட வகுப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். விருப்பப்படும் நபர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.